வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். ஓகே, ரிலாக்ஸ். டுடே சைக்காலஜி கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். அளவு கடந்த சுதந்திரம் கூட ஆபத்தாக மாறலாம். அதே சமயத்தில் நெருக்கடியான சுதந்திரமும் இன்னலை ஏற்படுத்தலாம். ஓகே, அதனால் நிறையா விஷயத்தை நம்ம தோதாக அமைக்கணும். ஓகே, மனித நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு டோப்பமைன் மற்றும் கலவியல் மட்டுமே ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு நினச்சா தோதாகாது. ஓகே, அதனால் நம்ம நிறையா விஷயத்தை தோதாக அமைக்கணும். ஓகே, அதனால் முதலாவது எரர் எல்லாமே கொஞ்சம் டிஸ்கஷன். ஓகே, நான் சென்னைக்கு போகும்போது நான் ஆக்டர் விஜய்கிட்ட சொன்னேன், என்னுடைய கட்சி இருக்குது டிஇஓ கட்சி அப்படின்னு. அவர் தான் வேற ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறமும் அவங்க டேடி நிறையா விஷயத்தில் தோதாகலை. அப்புறம் அவங்க ஒய்ஃபு போயிட்டாங்க. ஊருப்பட்ட எரரு, தோதாகாது. சரி, அடுத்த கொஸ்டின். சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கி ஆரம்பத்துலேருந்தே எரர் தான், ஊருப்பட்ட எரர். முதலாவது அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணால் தான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா அது சரியான ஓஎஸும் கிடையாது, அது சரியான சாஃப்ட்வேரும் கிடையாது. அது நம்ம நிறையா விதத்தில் நமக்கு தோதாக எதுவுமே அமைச்சு தராது. ஓகே, அந்த வகையில் அதோடய ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, பிரெயின் தான் அதோடய ட்ரிக்ஸு. பிரெயின் ஆக்சஸ் பண்ணுறது தான் அதோடய ட்ரிக்ஸு. அனஸ்தீசியா ஏற்படுத்துறது, அனஸ்தீசியாவுக்காக ஏங்க வைக்கிறது, அதுக்கப்புறம் தூக்கத்தை வர வைக்கிறது, அதுக்கப்புறம் மறதி ஏற்படுத்துறது, அதுக்கப்புறம் ஒரு மயக்க நிலை ஏற்படுத்துறது. இது எல்லாமே சோப்பனாங்கியோட ட்ரிக்ஸு. அதுக்கப்புறம் ட்ரிகர் பட்டர்ஃப்ளை அட்டாக்கு. அந்த நிலைப்பாடு எப்படி கிடச்சிது அப்படின்னா, ரிவால்வர் டீட்டான்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தில் நடித்ததுனால ட்ரிகர் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக்கு. ஓகே, அடுத்து பகல் பொழுது ஃபுல்லாக சோப்பனாங்கி எதுவுமே தோதாகாது. ஓகே, ஏன்னா இதுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப அது நமக்கு தான் எரர் ஏற்படுத்தும். அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ரொம்ப ஒரு மலையோரமாக ஒரு வீடு, சோத்துக்கே வழி இல்லை, ஏதோ அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு எல்லாம் வசதி செஞ்சு கொடுக்கவும், ஓ இந்த ஹோட்டலோட முதலாளியே எல்லாம் பண்ணிவிட்டோம்னா நம்மளும் இங்கே பர்மனெண்ட்டாக தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சோப்பனாங்கி நினச்சிக்குது. அது தோதாகாது. ஏன்னா ஹோட்டலை தாண்டி நிறையா விஷயம் இருக்குது. அதனால் இதுங்களெல்லாம் நமக்கு தோதாகாது. நரகத்தில் மரத்தை சாப்பிட்டுட்டு இருந்தது, இடத்துல வந்து ஓரளவு வசதி கிடச்சது உடனே கொஞ்சம் ஓரளவு பெருமையாக தான் இருக்கும், ஆனால் தோதாகாது. ஏன்னா மனித நிலை அப்படின்றது வேறு. ஓகே, ரியாலிட்டியான விஷயத்துக்கெலாம் தோதாகாது. காலங்காத்தாலே சோப்பனாங்கி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு சரீர நிலையில் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா ஆத்ம நிலையில் அப்படி இப்படி தகிக்க வச்சுக்கிட்டெல்லாம் எந்த வகையிலும் தோதாகாது. அதனால் இதை அவாய்ட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் காட் முருகனோட ஃபெஸ்டிவலும் அவரோட கோவிலும் கம்பெனியும் நிறையா விஷயம் காப்பாற்றப்படும். என் ஸ்டூடியோவை கூட காப்பாற்றப்படும். ஓகே, எப்போ என்ன வில்லங்கம் பண்ணுன்னே தெரியாது. ஓகே, தீர்வாக நல்லியாமுதுர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, ரொம்ப அருமையான ஊர். அந்த ஊரில் போய் ஒரு நிலம் வாங்கி வீடு அமைச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து சிட்டியோட ஆஃபீஸ் ஒர்க்லாம் செய்கிறப்போ சோப்பனாங்கி சிட்டியில் இன்வால்வ் ஆகாது, எரரும் ஏற்படாது. ஓகே, மற்றபடி இன்னொரு உளவியல் ரீதியான தகவலும் சொல்கிறாங்க, சோப்பனாங்கி இனிமேல் ஆன்லைனில் இன்வைட் பண்ணாமல் ஆஃப்லைனில் மட்டும் தோது பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இது ஆஃப்லைனில் என் கூட இருக்கிறப்ப இது சார்ஜ் ஆகிருமே, சார்ஜ் ஆகி திரும்ப என்னுடைய பிரெயின் ஆக்சஸ் பண்ணிச்சுன்னா, நிறையா பேரோட பிரெயின் ஆக்சஸ் பண்ணிச்சுன்னா எப்போ என்ன பண்ணுன்னே தெரியாது. அதனால் தோதாகாது. அதனால் ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு ரிசர்ச் டீம் ஒரு 3 மந்த்து எல்லாம் ஃபுல்லாக ரிசர்ச் செஞ்சு அதுக்கப்புறம் தான் என்ன எதுன்னு ஒரு கன்சல்ட் பண்ணுறதுன்றான் தோதாகும். ஊருப்பட்ட டேமேஜ் தோதாகாது. ஓகே, இதுவே சவுதியோ ஈரானோ இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரி சோப்பனாங்கின்ற கேரக்டர்லாம் இருந்தாலும் இருந்திருக்காது. ஓகே, அதனால் அப்புற கண்டிஷன்லாம் இந்த சோப்பனாங்கி கொஞ்சம் என்னென்னு கவனிங்க. அப்போ தான் ஐநா அமைப்புக்கு காசு தருவேன். ஓகே, நான் இங்கே இருக்கிறவங்களாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ஜெயிக்கிறதுன்றது சிரமம். அதனால் அந்த அப்புற கண்டிஷனில் இந்த சோப்பனாங்கி கொஞ்சம் என்னென்னு கவனிங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல். ஆக்ட்ரஸ் தமன்னா டிஸ்கஷன். என்ன நிகழ்வு அப்படின்னா, ஒரு மூவி யாமும் ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சங்கரும் இணைந்து நடிக்கிற மாதிரியான ஒரு மூவி, ஒரு ட்ரெஸ் ஷாப் மூவி தான். அந்த மூவி
நல்ல ஒரு வரவேற்பு எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் நைட் டைமில் பஸ்ஸில் போயிட்டுருந்தேன். அப்போது திடீர்னு இன்னொரு நிலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்குன்னு ஒரு சரியான ஒரு முறை இருக்குது. அதாவது திருமூலர் கூட கூடு விட்டு கூடு பாயிறப்போ அவர் தன்னோட உடலை சரியான இடத்துல வந்து பராமரிக்கல, பாதுகாக்கல. ஓகே. அதனால் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பயிற்சி அப்படின்றப்போ சரியான பாதுகாப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். சும்மா எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அப்படிலாம் சொல்லிட்டு பயிற்சி செய்யக்கூடாது. அதுக்குன்னு ஒரு முறையான ஒரு சூழ்நிலை அமைக்கணும். ஓகே. அதனால் யதார்த்த ரீதியாக எனக்கு கூட நரகத்துக்கு போகிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பயிற்சி தான். ஓகே. ஏன்னா நான் நிறையா உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஆப்ஷன் இருக்கிறது நரகம் மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் இன்னும் நிறையா வேர்ல்டு இருக்குது. ஆனால் போகிறது நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு சரியான பாதுகாப்பான சூழ்நிலையில் தான் போகணும். எடுத்தவங்க கவுத்தவங்கலாம் டக்கு டக்குன்னு போகக்கூடாது. ஓகே. அப்போ தான் ஒரு எரர் ஏற்பட்டுருச்சு. ஓகே. ஒரு அப்டேட்டுக்காக கூட இருக்கலாம். ஆனால் யதார்த்த ரீதியாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட் அப்படின்றது எல்லோரும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயந்தான். விண்டோஸ் 7, 8 அதுக்கப்புறம் 10, 11 இதெல்லாம் இன்னும் நிறையா விண்டோஸ் அப்டேட் பண்ணலாமா நான் கூட யோசித்தேன். அந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஓரளவு நல்லா படிக்கிறப்போ பேசாமல் நம்மளே ஒரு அப்டேட் வேரியேஷனை கொண்டு வரலாம்னு நினைக்கிறப்போ தான் அவர் சொன்னார், வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும், பொறுமையாக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுவும் கரெக்டு தான். எனக்கு அந்த விண்டோஸ் 11ஓட விண்டோஸ் 7 அப்படின்ற அந்த ஓஎஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அதில் தான் எனக்கு பழக்கம் அதிகம். அதனால் அப்டேட் அப்படின்றது நல்ல விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் அதுக்கு ஒரு சரியான பதம் அப்படின்றது தேவைப்படுது. ஓகே. அதே மாதிரி தான் பயாலஜிக்கல் சிஸ்டமும் நிறைய விஷயத்த நம்ம ஈஸியாக அப்டேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கான சரியான பதம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சரியான ஒரு பதத்தில் தான் தோது பார்க்கணும். ஓகே. அதனால் அவசரப்படக்கூடாது. ஒரு மூவி நான் நடிக்கிறேன்னா, அதில் சம்பாதிக்கிறேன்னா, அதுக்கு நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணணும், பாராட்டணும். ஓகே. இன்னொரு உளவியல் ரீதியான தகவல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ட்ரஸ் வந்து எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா, அதை பார்த்துட்டு இன்னொரு ஆக்ட்ரஸ் எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா காசு கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு இன்னொரு ஆக்ட்ரஸ் எனக்கு 1 crore கேஷ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். ஓகே. யாரோ ஒருத்தர் தீங்கு செய்கிறாங்க அப்படின்றனால, ஓ அவங்களே தீங்கு செய்கிறாங்களா, அப்போ நானும் தீங்கு செய்கிறேன். ஓ இவங்களே தீங்கு செய்கிறாங்களா, சரி நானும் தீங்கு செய்கிறேன். அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படி செயல்படவும் கூடாது. நம்ம வந்துட்டு மெருகேற்றணும். ஆப்பிள் பழத்தில் மெழுகு தடவுறது கிடையாது. ஓகே. அதாவது மேன்மைப்படுத்தணும். அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். அதனால் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிம்பாங்க. அதாவது ஒருத்தர் நமக்கு தீங்கே செஞ்சாலுமே அவரே நான்ற அளவுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஓகே. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. டெக்னாலஜி உலகம். இப்போ இந்த காலத்து கட்டத்துக்கு ஓரளவு திருக்குறள் அப்படின்றது பொருந்தும். ஓகே. ஏன்னா இப்போலாம் அந்தளவுக்கு போர் கீர் அப்போலாம் எதுவுமே கிடையாது. இப்போ காலம் மாறிடுச்சு. அதனால் திருக்குறள் அப்படின்றது ஓரளவு பொருந்தும். அதனால் நம்ம நிறைய நல்ல விஷயம் செய்யணும். அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே. அதனால் நீங்கள் ஏதாவது கேஷ் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த விஷயம் தோதாகும். நானும் மூவியில் புக் பண்ணுறதுக்கு ஒரு மூவி புக் பண்ணால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னா, சாதாரணமாக புக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அதுக்காக நான் வந்துட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறேன். ஒரு சில கம்பெனிக்கு போகிறேன், அங்கே ரிஸ்க் எடுக்கிறேன். சாதாரண மனுஷனுங்க மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே தோதாகாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஓகே. நான் வெறும் ஒரு 300 ரூபா சம்பாதிக்கணுன்னா கூட அது கிட்டத்தட்ட நான் லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ண வேண்டியது இருக்குது. யதார்த்த ரீதியாக அதுதான் உண்மை. அது இல்லாமல் நிறையா விஷயத்த நான் தோது பார்க்கணும், நிறைய இடத்துக்கு போகணும், புது புது நபர்களை சந்திக்கணும், அந்த இடத்துல நான் நிறைய கன்சல்ட் பண்ணணும், நிறையா புக்ஸ் படிக்கணும், நான் நிறையா மூவிஸ் பார்க்கணும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் நான் ஒரு மூவியை ரெடி பண்ணுறேன். ஓகே. அதனால் எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏதாவது ஒரு 10 லட்ச ரூபாவது காசு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் நிறையா விஷயத்தில் தோது பார்ப்பேன். ஓகே. என்னோடய உழைப்பிலேயே நீங்கள்லாம் தோது பார்க்க நினச்சி என்னையே சித்திரவதைப்படுத்துனீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஓகே. அதனால் யதார்த்த ரீதியாக சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் அப்படின்றப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை. யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. அதனால் பிரியா பவானி சங்கர் அவங்க ஓரளவு பதமாக இருக்காங்க. என்ன காசு
கொஞ்சம் நேரில் வர்றதுல மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே குட்டு. அதனால் அவங்கள ஒரு மூவியில் புக் பண்ணேன். ஓகே, நீங்களும் ஏதோ கேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா, நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு மூவி புக் பண்ணுவேன். அதனால் போட்டி போடாதீங்க, பொறாமை போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யுங்க. ஓகே, சரி. அடுத்த தகவல்,